நீங்க பிள விட்டீங்க. தப்பா தப்பு நீட்டியதுல நீட்டுதல தான். நீட்டுதல சரியா சொன்னீங்களே. எதுல பிள விட்டீங்க? அல எவ்வளவு நீட்டணுமோ அவ்வளவு நீட்டியல்ல. எவ்வளவு நீட்டணுங்கிறதுலாம் பிள விட்டீங்க. எவ்வளவு நீட்டணுங்கிறது தான் பிழை விட்டீங்க. அப்ப நீ சரியா சொல்லுவீங்க தானே? ஓ நீட்டுதலுக்கு அரபுல என்ன சொல்ற? மத்து மத்துண்டா எத்தனை வகையா பிரிக்கணும்? 2 எதெல்லாம்? மத்தின் அடையாளங்கள் மத்தின் எழுத்துக்கள். ஓகே, மத்திய அடையாளங்களை சொல்லுங்க பாப்போம். பத்தே மத்து கசுறு மத்து லம்மு மத்து மத்தின் அடையாளம். வெரி குட். மத்திய எழுத்துக்களை சொல்லுங்க பாப்போம். அலிப் சுக்குன் வச்சவா சுக்குன் வச்சயா. வெரி குட். இதுல இந்த பாக்ஸ் அடிச்சுக்கிறது, நீல கலரால பாக்ஸ் அடிச்சுக்கிறது வந்தா எத்தனை செகண்ட் நீட்டணும்? 1 செகண்ட். மத்தியினுடைய அடையாளம் வந்துச்சுன்னா எத்தனை செகண்ட் நீட்டணும்? மத்தினுடைய அடையாளம் வந்தா 3 செகண்ட். வெரி குட். இந்த இதுல என்ன விஷயம் சொல்லுதுன்னா சொல்லுங்க பாப்போம். எதுல? இதுக்கு வந்து இங்க கட்டம் போட்டி என்னத்துக்கு இது? கட்டம் போட்டி சொல்லு தரலையா? அது சொல்லி தந்த. சொல்லுங்க பாப்போம். 2 என்ன 2? 2 அல்லது 4 அல்லது 6. என்ன 2 முட்டை? அப்படியா? என்ன 2? 2 மணித்தியாலமா? 2 நாளா? 2 மாசமா? என்ன 2? அல்லது என்ன உங்களோட நாள்? கையை தொடர்ந்து. ஆஹா, ஆஹா, திரும்பி போல விடுறீங்களே. சொல்லுங்க அப்படியா? 2 அல்லது 4 அல்லது 6. அப்படி இல்லை. யார் சொல்லியிருந்தா? எங்க சொல்லியிருந்தேன் இப்படி சட்டமாண்டு? இதுல பாருங்க, அப்ப 2 4 6 ஆகிக்குது. 4 5 6. அப்ப எங்க எங்க போயிது 2 4 6? யார் சொல்லியிருந்தது இந்த 2 4 6? இந்த ஹபீபுர் ரஹ்மான் எங்க போயிட்டு மாறி? சரி, இந்த 2 4 6 4 5 6 என்ன 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 விஷயம்? அது 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 சொல்லி தரலையா நான்? சொல்லி தந்த. சொல்லுங்களேன், பிழை பிழை இல்லாம சரியா குயிக்கா. அப்பதான் ஓதையிடும். அதுக்கு முன்னாடி இந்த மத்தின் எழுத்துக்கள் முன்னாடி இந்த சுக்குன் வச்சு யா வந்தீங்கி. சரி, நான் திருப்பி சொல்லித்தாரன், கவனமா கேட்டுக்கிறோம். அப்படி சொல்றல சொல்றது பிழை. சரியா? எப்படி சொல்லணும்டா, வசனம் வந்து நாங்க ஓதி கொண்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டுவோம் தானே. நல்லா கேட்டுக்கிறோம். கதை மாதிரி தான் ஞாபகம் வச்சுக்கிறோம். உதாரணத்துக்கு இந்த இடத்துல நிப்பாட்ட போறீங்க. இந்த வசனத்தை ஓதி கொண்டு வந்து இதுல எனக்கு ஓத இயலாது, மூச்சு அவ்வளவுதான் என்றால் இப்ப இந்த இடத்துல நிப்பாட்டிங்க. உதாரணத்துக்கு அப்படி நிப்பாட்ட நேரம் இந்த காப்புக்கு என்ன வச்சு நிப்பாட்டணும்? பத்தகத்துன்னு வச்சு நிப்பாட்டணும். அப்படியா? இல்ல சுக்குன். அதையே சுக்குன்னு வச்சு நிப்பாட்டணும். ஏன்னா அதுக்கு இந்த ஒன்னாவதா அலிஃபும் பத்தே மத்தும் பத்தஹ தைனும் அதுக்கு வந்து இல்ல. இல்லாட்டி குண்டு தாக்கு வந்திருந்தா அதுக்கு சுக்குன் வச்சு அதை நிப்பட்டி கேளும். வெரி குட். அதுவும் அப்ப இந்த இல்லாட்டி இடத்துல பட்டணும்.
அப்போ ஒரு விஷயம் உண்டு. இது என்ன? வசனத்துல கடைசியில நாங்க சுக்கூனை வச்சு நிப்பாட்டுற டைம்ல எப்படி சொல்லணும்? வசனத்துல சுக்குன வச்சு லாஸ்ட்ல அல்லது நாங்க நிப்பாட்டி ஓதுற இடங்கள்ல லாஸ்ட்டுக்கு சுக்கூனை வச்சு நிப்பாட்டுற டைம்ல. விளங்கிச்சா? ஓ சுக்கூனை வச்சு நிப்பாட்டுற டைம்ல அதுக்கு முன்னால வாரது. எதுக்கு முன்னால வாரது? அந்த நாங்க நிப்பட்டது போறதுக்கு ஆஹ் என்ன அப்படின்னா இப்ப சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறதுக்கு முன்னால அதை சேர்த்து சொல்லணும். எப்படி சொல்லணும்? சுக்கூனை வச்சு சுக்குன நிப்பாட்டுறதுக்கு முன்னால சொல்லுங்க. சுக்குன வச்சு நிப்பாட்டுறதுக்கு முன்னால ம். மத்தினுடைய எழுத்துக்கள்ல உண்டு. மத்தியனுடைய மத்தினுடைய எழுத்துக்கள்ல உண்டு. எது? அலிப் வரலாம், சுக்கூன் செய்யப்பட்ட யா வரலாம், சுக்கூன் செய்யப்பட்ட வா வரலாம். மத்தினுடைய எழுத்துக்கள்ல உண்டு. அல்லது மத்தினுடைய அடையாளங்கள் பாத்தீங்களே, எதெல்லாம் மத்தினுடைய அடையாளங்கள்? பத்தே மத்து கசரு மத்து லம்மு மத்து வெரி குட். அதான் மத்தினுடைய அடையாளங்கள். ஃபத்தஹ் மத்து, கஸ்ர் மத்து, லம் மத்து. அதுல ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு முன்னால உள்ள எழுத்தை என்ன செய்யணும்? கட்டாயம் ஆக குறைந்தது 4 அளவு அல்லது 5 அளவு அல்லது 6 அளவுக்கு நாங்க நீட்டி ஓதோணும். விளங்கிச்சுதா? செகண்ட்ஸ்ல ஓ சொன்னா 2 செகண்டை விட கூடுதலான அளவுக்கு நாங்க நீட்டி ஓதோணும். இப்ப விளங்கிச்சா? ஓ குழம்பாம சரியா சொல்லுங்க பாப்போம். இது என்ன மத்து? சொல்லுங்க பாப்போம். இதுல என்ன எது விஷயம்? இப்ப நான் படிச்சது சொல்லுங்க. படிச்சது தெரியும் அழகா நான் சொல்லுது இந்த மாதிரி சொல்லுங்க பாப்போம். நிப்பட்ட நஸ்தாயின். போற ஆ, நான் நிப்பட்ட போண்டிக்கு அதுக்கு சுக்குன வச்சு அத நீட்டி அனுப்பட்டோனும். அதுக்கு முன்னாடி இந்த மத்தின் எழுத்துக்களோ அடையாளங்களோ மத்தின் எழுத்துக்கள் இந்த அலிஃப் இந்த சுக்குன் வச்சயா சுக்குன் வச்ச வா அல்லது மத்தின் அடையாளங்கள் பத்து மத்து ஒசரு மத்து லம்மு வந்து வந்த அதை சுக்கூனை வச்சு நீட்டி நிப்பட்டோனும். எதுக்கு சுக்கூனை வச்சு நீட்டி நிப்பாட்டணும்? அதான் முக்கியம். எதுக்கு? அந்த மத்தினுடைய எழுத்தை அணிட்டது. நிப்பட்ட போறோண்டுக்கு போல 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 கொலை கொலை மத்திய எழுத்துக்கும் முன்னுக்கு வரல இது. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க. மத்திய எழுத்து தான் வந்து இந்த எப்ப நீட்டுறது இல்ல. அதுக்கு சுக்கூனை வச்சு நீட்டி நிப்பட்டோனும். அதுக்கு முன்னுக்குள்ள எழுத்து தான் நீட்டணும். அதான் முக்கியம். இல்லைங்களா சொல்றது? அதுக்கு முன்னுக்குள்ள எழுத்தத்தான் நீட்டி நிப்பாட்டணும். பிழையா சொல்லப்படாது. திருப்பியும் சொல்ல கேட்டுக்கோங்க. நீங்க சொல்றதுல கொஞ்சம் குலைக்குது. திருப்பியும் சொல்ல கேட்டுக்கோங்க. வசனத்துல நாங்க நிப்பாட்ட போறோம். வசனம் ஒன்று நாங்க நிப்பாட்ட போறோம். அது இடையிலே ஆயிக்கலாம், வசனத்தை முடிச்சு ஆயிக்கலாம். எந்த இடமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நாங்க வசனத்தை நிப்பாட்டுறோம். நிப்பாட்ட நேரத்துல அதுக்கு என்ன செஞ்சு நிப்பாட்டணும்? சுக்கூனை அதுக்கு வச்சு நீட்டி ஆஹ், சுக்கூனை வச்சு நிப்பாட்டுற இடத்துல நீட்டி எல்லாம் அங்க தேவையில்லை. நல்லா கேட்டுக்கிறோம். நாங்க வசனம் ஒன்றை நிப்பாட்டணும். அந்த வசனம் சுக்கூன் வைக்கப்பட்டு மெத்தட் 3வது மெத்தட் முறையில 3 மெத்தட் பாத்திக்கிறோமே. அதுல ஓ 3வது மெத்தட்ல வாரது போல இறுதி எழுத்துக்கு நாங்க சுக்கூனை வச்சு நிப்பாட்டுவோம் தானே. ஓ அந்த மாதிரியான டைம்ல அந்த சுக்கூன் வச்சு நிப்பாட்டுறதுக்கு முன்னால வந்திருக்கிறது மத்தினுடைய எழுத்துக்களாக அல்லது மத்தினுடைய அடையாளங்களாக இருந்தால் அதுக்கு முன்னால உள்ள எழுத்த கட்டாயம் கட்டாயம் நாங்க 4 சுக்கூனை வச்சு செகண்ட் நிப்பட்டோம். 4 4 அல்லது 5 அல்லது 6 அளவு 2 செகண்ட் அல்லது 3 செகண்டுக்கு என்ன செய்யணும்? நீட்டி நிப்பட்டோனும். பாட்டோணும். இப்ப சரியா சொல்லுங்க பாபம். சும்மா ஸ்டார்டிங் நீட்டி நீட்டி வரப்படாது. முதலாவது பாயிண்ட் என்ன? நாங்க நிப்பட்ட போக்கொல்ல நாங்க நிப்பட்டியத்துக்கு முன்னாடி வெயிட் 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 நிப்பாட்ட போக்கலன்னு சொல்ல போக்கலே ஒன்று சொல்லிடணும். எப்படி நிப்பாட்டுறது? என்ன மெத்தட்ல நிப்பாட்டுறது? இது சட்டம் இது வரணும் கடைசிக்கு.
நான் நிப்பட்டக்குள்ளாக்கு முன்னுக்கு இந்த மத்தின் அடை வெயிட் நிப்பாட்டுறதுன்றதுக்குள்ள கொண்டு வரணுமே. சும்மா நிப்பாட்டினா சரியா? என்ன செஞ்சு நிப்பாட்டணும்? சுக்கூட நீட்டுறது இல்ல. வச்சு வெரி குட். அதான் முதலாவது பாயிண்ட். வசனத்துல நாங்க நிப்பாட்டுற நேரத்துல கடைசிக்கு சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறதான் முதலாவது பாயிண்ட். கடைசியில நீட்டி நிப்பாட்டுறதுல அங்க வருமா? இல்ல கடைசியில ஹாவா மாத்தி நிப்பாட்டுறது வருமா? இல்ல அப்ப முதலாவது பாயிண்ட் என்ன? சுக்கூட வச்சு நிப்பட்டது. வசனத்துல நிறுத்தி ஓதுற இடத்துல சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறதுங்கிறது முதலாவது பாயிண்ட். இந்த பாருங்க போட்டு வை. முதலாவது பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன? அதுக்கு முன்னுக்கு வாரது என்ன செய்யணும்? அதுக்கு முன்னுக்கு வரது மத்தின் அடையாளங்கள் எழுத்துக்களோ இந்த இருக்கணும். வெயிட். நான் ரெண்டாவது பாயிண்ட். முதலாவது பாயிண்ட் என்ன? நாங்க ஒரு வசனத்துல பேசிட்டு நிப்பாட்டணும். அந்த இடத்துல சுக்கூன் சுக்கூனை வச்சு நாங்க நிப்பாட்டணும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன? சுக்கூன் வச்சு நிப்பாட்டுற எழுத்துக்கு முன்னால இருக்கிறது மத்தினுடைய அடையாளமாயிக்கோணும் அல்லது மத்தினுடைய எழுத்தாயிக்கோணும். மூணாவது பாயிண்ட் என்ன? அப்படி இருந்தா அதுக்கு முன்னால வாரத இந்த வசனத்துல இறுதி இந்த இறுதி எழுத்து அதுக்கு முன்னால வார எழுத்து என்ன எழுத்து அது? இந்த இடத்துல ஐந்து. அதுக்கு முன்னால வார எழுத்தை தான் நீங்க என்ன செய்யணும்? சுக்கூட வைக்கணும். வெரி குட். சுக்கூன் வச்சு நிப்பாட்டணும் வேணா அதுக்கு முன்னால வர்றதுக்கு. அப்ப ஐனுக்கு சுக்கூன் வைக்கணும். அப்படியா? சரி, மூணாவது பாயிண்ட் குழப்பிட்டீங்களே. மூணாவது பாயிண்ட் போல. முதலாவது பாயிண்ட் என்ன? நீட்டணும். அப்படியா? என்ன முதலாவது பாயிண்ட்? இல்ல சுக்கூட வைக்கணும். போல சும்மா சுக்கூன் வைக்கணும்னாலும் போல. சரியா சொல்லணும். முதலாவது பாயிண்ட் என்ன? நாங்க நிப்பட்ட போற எழுத்துக்கு சுக்கூன வைக்கணும். வெரி குட். நாங்க நிப்பாட்டி போற எழுத்துக்கு சுக்கூன் வைக்கப்பட்டிக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன? நாங்க நிப்பட்ட போற எழுத்துக்கு முன்னுக்கு எழுத்துல மத்தின் அடையாளமோ மத்தின் எழுத்தோ வரணும். வெரி குட். மூணாவது என்ன? அத நீட்டத்துக்கு முன்னாடி நீட்டுறதுக்கு மத்தின் முன்னாடியா? அடையாளம். பில. மூணாவது பாயிண்ட் லேசு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மத்தினுடைய அடையாளம் தானே அல்லது மத்தினுடைய எழுத்துக்கு தானே அதுக்கு முன்னுக்கு வரது நாங்க 4, 5, 6க்கு நிட்டணும். அவ்வளவுதான். என்ன மூணாவது பாயிண்ட்? நாங்க இப்ப நீட்டத்துக்கு முன்னாடி வரதுக்கு 4 அல்லது 5 அதுவும் அல்லது 6 நீட்டணும். நீட்டி பட்டணும். கடைசி ஸ்டார்டிங் நீங்க இந்த மூணாவது பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணது போல எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? 4, 5, 6க்கு நீட்டணும் என்றது சரி. எதை 4, 5, 6க்கு நீட்டது? அதான் முக்கியம். என்னத்த 4, 5, 6க்கு? நான் நிப்பட்ட போற எழுத்துக்கு முன்னுக்கு எழுத்து. நிப்பாட்ட போற இங்க பாருங்க. நிப்பாட்ட போற எழுத்து நூன். அதுக்கு முன்னுக்கு வைக்கிற எழுத்து யாவையா நீட்டுறது? பாத்தீங்களா இங்க பொலண்டு விளங்கிச்சா? என்ன பொலண்டு விளங்கிச்சு? என்ன விளங்கிச்சு? நல்லா பாத்துக்கோங்க. இப்ப நீங்க சொன்னீங்களே நிப்பாட்ட போற எழுத்துக்கு முன்னுக்குள்ள எழுத்து. நிப்பாட்ட போற எழுத்து நூன் இந்த இடத்துல. அதுக்கு முன்னுக்கு வர எழுத்து யா. சுக்குன் செய்யப்பட்ட யாவை நீங்க இப்ப நீட்ட போறீங்க. அப்படியா? எப்படி நீட்டுறது? சுக்குன் செய்யப்பட்ட யாவை நீட்டுறது எப்படி? நீட்டலுமா? எது நீட்டணும்? நான் நிப்பட்ட போற எழுத்து. திருப்பி நிப்பாட்ட போற எழுத்துனா நூனையா நீட்டுறப்ப? எதுல நிப்பாட்ட போற? நூனை நீட்டுறதப்ப சரி. மத்தின் அடையாளமோ எழுத்தோ அதுக்கு பின்னாடி அதுக்கு முன்னாடி இருக்கு. அதான் விஷயம். அதுக்கு முன்னுக்கு எழுத்து. இந்த நிப்பாட்ட போற எழுத்து விட சொல்றது அது இல்ல. சரி, அதான் சொல்றேன். சரி முடிஞ்சு திருப்பி இதை புள்ள கேட்பேனா ரெடி ஆகிக்கணும். அதான் துவா ஓதிட்டு வாங்க பாப்போம் ஐயா. முதலாவது பாயிண்ட் என்ன? மூணாவது பாயிண்ட் என்ன? மூணாவதுயா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓண்டா சொல்லணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து
நாங்க நிப்பாட்ட போற எழுத்துக்கு முன்னுக்கிய எழுத்து நான் நிப்பாட்ட போற எழுத்துக்கு சுக்கூனை வச்சு நிப்பாட்டணும் முதலாவது. வெரி குட். நாங்க நாங்க நிப்பாட்ட போற எழுத்து நான் நிப்பாட்ட போற எழுத்துக்கு முன்னாடி இந்த மத்தின் அடையாளமா எழுத்த ஈக்கணும். வெரி குட். நாங்க நிப்பட்ட போறதுக்கு முன்னாடி மத்தின் எழுத்து அடையாளமா ஈக்கியத்துக்கு முன்னாடி 4 அல்லது 5 அல்லது 6 வரை நீட்டி நிப்பட்டணும். வெரி குட். இதுதான் விஷயம். அது இப்போ உதாரணத்துக்கு இப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல நிப்பாட்டுண்டா இப்ப காப்புக்கு என்ன செய்யணும்? சுக்கூன் வைக்கணும், நிப்பாட்டணும். அப்படித்தானே? ஓ அதுக்கு முன்னுக்கு அலிஃபுக்கு என்ன செய்யணும்? அலிஃபு இந்த வந்து மத்திர எழுத்து வந்தீங்க. இப்ப மத்திர அலிஃபை நீட்டணும். இப்ப எதை நீட்டணும்? இந்த சுக்கூன் வச்ச காப்புக்கு கொஞ்சம் காஃபை நீட்டணும். இப்ப ஈயாக்க நீட்டுறது மாட்டிக்கொண்டீங்களே. அல்புர் ரஹ்மான், சுக்குன் வச்ச காஃபை நீட்டுறது எப்படி? சுக்குன் வச்ச காஃபை நீட்டுறது அதுக்கு முன்னாடி எதை? என்ன எழுத்து? யா. வெரி குட். யாவை தான் நீட்டணும். எப்படி நீட்டுறது யாவை? நிப்பாட்டி காட்டுங்க நீட்டி. இந்த யாவை நீட்டி நிப்பாட்டி காட்டுங்க. இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். அப்படி இல்லாது. இந்த இடத்துல நிப்பாட்டணும். இப்ப நீங்க சேர்த்து ஓதி கொண்டு போறீங்க. இப்ப நிப்பாட்ட இல்லையே. நிப்பாட்டணும். அந்த இடத்துல பிரேக்க போடுங்க. இய்யாக நஅ்புது வ இய்யாக. வெரி குட். உண்மையில இப்ப நிப்பாட்ட தேவையில்லை. ஆனா உதாரணத்துக்காக வேண்டி நாங்க பார்த்தது. சரியா? எங்களுக்கு ஃபுல்லா ஓதி கொண்டு போறது கஷ்டம் என்று சொன்னா இந்த இடத்துல நிப்பாட்டணும் சொன்னா இப்படித்தான் நிப்பாட்டணும். நீட்டி தான் நிப்பாட்டணும். இது நாங்க நிறைய இடங்கள்ல குருவான்ல எங்களுக்கு பின்னுக்கால நிறைய வரும். சரி, இப்ப இந்த இடத்துல நிப்பாட்ட போறீங்கன்னு சொன்னா எப்படி நிப்பாட்ட சொல்லுங்க பாபு? நீட்டுறதா? இப்ப கடைசிக்கு சுக்கூன் வைக்கிறீங்க. அப்படித்தானே? தாலுக்கு சுக்கூன் வச்சு நிப்பாட்டணும். அப்படித்தானே? அப்ப பாவ நீட்டலுமா? நஅ்பூது அப்படி நீட்டி நிப்பாட்டலுமா? இப்படி நிப்பாட்டணும். வ எப்படி? இய்யாக நஅ்புது. ஏன் பாவ நீட்டல்ல? நஅ்பூது ஏன் நீட்டல்ல? അതിനകത്ത് മദ്ദിട അടയാളങ്ങളോ எழுத்துக்களோ வந்தில்ல. வந்தில்ல. சரி, அப்ப உங்களுக்கு விஷயம் இப்ப கிளியர். ஆனா இதுக்கு பிறகு வாழ்க்கையில மறக்கப்படாது. இது என்ன செய்யணும்? இந்த மாதிரி இடங்களை நீங்க ஓதுற குர்ஆன்ல இருந்துச்சுண்டா எல்லா இடத்துலயும் நீட்டி 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 ஓதி பார்க்கணும். குறைஞ்சது அடுத்த பாடத்துக்கு வாரத்துக்கு முன்னால ஒரு 50 வசனத்தை சரி இந்த மாதிரி நீட்டி ஓதி பழகிக்கணும். விளங்குதா? அப்பதான் உங்களுக்கு மறக்காது. ஹைரன் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வகுப்புல நாங்க இந்த ஹோம் ஒர்க்கை இன்னும் ஒருக்கா ரிவைஸ் பண்ணிட்டு போவோம். இப்பதான் உங்களுக்கு விஷயம் எல்லாம் ஞாபகம் வந்துக்குது. இந்த ரெண்டையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சு கொண்டு வாங்க. நான் கிளாஸ்ல கேட்பேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? அய்யூப் ரஹ்மான் விளங்கி தாண்டி எல்லாம் பார்க்கணும். பழக்க மாட்டீங்க தானே? அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.